அழுங்க, வெளியே போகிறேன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு சீரியஸ் ஆகும், மக்கள் என்னைக்கு உங்கள் வார்த்தையை சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம அரோரா மற்றும் காஜிக் கமருதீன் இவங்க 2 பேருக்குமே சண்டை நடந்ததுக்கப்புறமா அரோரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க. ரொம்ப நேரம் அழுதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே வச்சு பேசியிருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கப்புறமா, இங்கே பாருங்கள் அரோரா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, எவ்வளோ வேணாலும் அழுங்க, ஆனால் தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது, மக்களுடைய முடிவுகள் எதுவாக வேணாலுமே இருக்கலாம். அதனால் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற வார்த்தையை விடாமல் இருங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் அழுங்க, சாப்பிடலன்னா போய் சாப்பிடுங்க, குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குளிங்க, ரிஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஸோ வீட்டுக்கு போகணுன்னு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு வார்னிங்கோடு சேர்ந்த ஒரு ஆறுதலை சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால், அதாவது முதல்ல நந்தினின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்கள மாதிரி வந்துட்டு சரி ஓகே அரோரா கேட் வழியாக வெளியே வந்துருங்கன்னு சொல்லாமல் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அரோராவை மறுபடியும் உள்ளே அனுப்பியிருக்காரு. கொஞ்சம் மிஸ்டில் வந்துட்டு அரோரா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ தேவையில்லாமல் இப்போ எல்லாருமே இது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. சண்டை வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ரம்யா இதனால தான் வந்துட்டு மானம் கெட்டு போய் தற்போது உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அரோராவுக்கும் இந்த நிலைமை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாருமே கத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்றாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன புரியலன்னா, இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து ஒரு 63 நாள் இருக்குமா, அதுக்குள்ளே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, பயங்கரமான லவ், ஒரு காஜி கருமாந்திரம் எல்லாமே எங்கேருந்துடா உங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. பிகாஸ் பல பேர் வந்துட்டு இன்ன வரைக்குமே லவ் சொல்லி 5 வருஷம் 6 வருஷம்லாம் வெயிட் பண்ணிலாம் லவ் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் என்னன்னே தெரியல, புரியல மக்களே. இவங்க எதை வந்துட்டு முன்னிறுத்துறானுங்க, எந்த மாதிரியான கல்ச்சரை கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே தெரிய மாட்டுது. ஃபைனலி அரோரா சின்க்ளியர் வந்துட்டு லைட்டாக நூழிலே தப்பிச்சாங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க.